ஒருமுறை விஸ்வாமித்திரரின் ஆசிரமத்திற்கு வசிஷ்டர் வந்திருந்தார். இருவரும் நிறைய விஷயங்களை பற்றி பேசினர். வசிஷ்டர் விடைபெறும்போது விஸ்வாமித்திரர் அவருக்கு மறக்க முடியாத அன்பளிப்பு ஒன்றை வழங்க விரும்பினார். தான் 1000 ஆண்டு தவம் செய்ததால் தனக்கு கிடைத்த சக்தியை வசிஷ்டருக்கு பரிசாக கொடுத்தார். அதை மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொண்ட வசிஷ்டரும் நன்றி சொல்லி புறப்பட்டார். இன்னொரு நாள் வசிஷ்டரின் ஆசிரமத்திற்கு விஸ்வாமித்திரர் வர நேர்ந்தது. வசிஷ்டரும் அவரை அன்புடன் உபசரித்தார். புண்ணியம் தரும் ஆன்மீக விஷயங்களை மட்டுமே வசிஷ்டர் பேசினார். பின்பு விஸ்வாமித்திரர் விடைபெறும் நேரத்தில் வசிஷ்டரும் விஸ்வாமித்திரருக்கு அன்பளிப்பு வழங்க விரும்பினார். நான் இவ்வளவு நேரம் நல்ல விஷயங்களை மட்டுமே பேசியதற்கு கிடைத்த புண்ணிய பலனை உமக்கு அளிக்கிறேன் என்றார் வசிஷ்டர். இதை கேட்ட விஸ்வாமித்திரரின் முகம் சுருங்கியது. நீங்கள் எனக்கு அளித்த 1000 ஆண்டு தவப்பயனும் இந்த அரை நாள் நல்ல விஷயங்கள் பற்றிய பேசிய புண்ணியமும் எப்படி சமமாகும் என்றுதானே யோசிக்கிறீர்கள் என்று கேட்டார் வசிஷ்டர். விஸ்வாமித்திரரும் ஆம் என்று தலையாட்டினார். சரி, எது உயர்ந்தது என்பதை நாம் பிரம்மாவிடமே கேட்டு தெரிந்து கொள்வோம் என்று இருவரும் முடிவு செய்து பிரம்மலோகம் சென்றனர். பிரம்மாவிடம் நடந்ததை விளக்கினர். இந்த விஷயத்தில் தீர்ப்பு சொல்ல என்னால் முடியவில்லை, விஷ்ணுவிடம் முறையிடுங்கள் என்றார் பிரம்மா. அவர்களும் விஷ்ணுவிடம் சென்று கேட்டனர். தவ வாழ்வில் என்னை விட சிவனுக்குத்தான் நிறைய அனுபவம் உண்டு, அவரிடம் விசாரித்தால் உண்மை விளங்கும் என்றார் விஷ்ணு. கைலாயம் சென்று சிவனிடம் விளக்கம் தர வேண்டினர். சிவனும் உங்களுக்கு தெளிவு வேண்டுமானால் பாதாள லோகத்திலுள்ள ஆதிசேஷனின் உதவியை நாடுங்கள் என்றார். விஸ்வாமித்திரரும் வசிஷ்டரும் பாதாள லோகம் வந்தனர். தங்கள் சந்தேகத்தை ஆதிசேஷனிடம் எடுத்து கூறினர். இதற்கு நன்றாக யோசித்தே இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும். அதுவரை நான் தலையில் தாங்கும் இந்த பூலோகத்தை தாங்கும் பணியை நீங்கள் செய்யுங்கள். தலையில் சுமக்க கடினமாக இருக்கும், எனவே ஆகாயத்தில் இதை நிலைநிறுத்தி வையுங்கள் என்றார் ஆதிசேஷன். உடனே